இப்போ நடிக்கிறதுலே சொல்லுவாங்க ஓவர் ஆக்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும், நார்மலாக நடிக்கிறது அப்படின்னா எந்த மீட்டர் நம்ம அதிகமாக்கும் போது அது ஓவர் ஆக்டிங்காக போயிடுது? டைரக்டர் வந்து ஒரு இந்த கேரக்டருக்கு வந்து இவ்வளோதான் அப்படின்னு அவர் சொல்லி வச்சிருப்பார். அது உள்வாங்குற ஒரு ஆக்டர் அது தேவையாக இருக்குது. அதை எப்படி உள் வாங்கிக்கிறது? உள் வாங்காமலே நானும் நடிகன் சார்ன்ட்டு கெஞ்சி வந்து வேஷம் வாங்கிடுறேன். மேக்கப் எல்லாம் நல்லா இருக்குது, ஃபேஸு ஸ்க்ரீன் ஃபேஸு ரொம்ப நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் ஆக்டிங் மட்டும் ஓவராக இருக்குது. அப்படி என்னென்னா அவனை ஒரு வேஷம் போட்டு டைலாக் கொடுத்தா நடிக்கணும் போல இருக்குது அப்படின்ட்டு சிவாஜியோட பேரனம் ஆயிடுறான். நான் கேட்குறேன், சிவாஜியே பல படங்களில் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக நடிச்சிருக்காரு. தேவர் மகள் பிரமாதமாக பண்ணியிருக்காரு இல்லை, அது ஓவர் ஆக்டிங் கிடையாது இல்லை. பாரதிராஜர் ஒரு படம், அது ரொம்ப அருமையான படம் இல்லை. அது மட்டும் இல்லை, இது முதல் மரியாதை. முதல் மரியாதை இல்லை, பிளாக் அண்ட் ஒயிட்டில் கூட நிறைய படங்களை வந்து பிரமாதம் நடிச்சிருக்காரு. இந்த டைரக்டர் வந்து என்ன டிமாண்ட் பண்ணுறாரோ அதை புரிஞ்சுக்கிட்டு நடிக்கக்கூடியவன் தான் நடிகர். இப்போ அது புரிஞ்சிக்காம நடிக்கும் போது டைரக்டர் தான் ஃபஸ்ட்டு வந்து ஓவர் ஆக்ட் வேணாம் அப்படின்றான். அங்கே டைரக்டருக்கு அப்புறம் 10 அசிஸ்டன்ட்ஸ் இருக்காங்க, அவங்க அந்த வார்த்தை கேட்டாச்சு. கேமராமேன் கிட்ட ஒரு 10 பேர் இருக்காங்க, அந்த வார்த்தை கேட்டாச்சு. லைட் மேன் ஒரு 10 பேர் இருக்காங்க, அந்த வார்த்தை கேட்டாச்சு. இந்த ஓவர் ஆக்டர் ஒரு ஆக்டர் இவர் கொடுத்த ஒரு முத்திரை உலகம் போற இப்படி தான் பரவுது. ஏன் அப்படின்னா அவர் புரிஞ்சிக்காமல் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு. டைரக்டரோட விஷன் புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு நடிகன் தேவை, அவனுக்கு ஒரு பயிற்சி தேவை.